வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இன்னைக்கு வெந்தயக்கீரைய வச்சு ஒரு சூப்பரான ஒரு புலாவ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு குக்கர் பாத்திரத்துல நல்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா இன்னும் அதிகமா சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறமேல் வந்துட்டு பச்சை மொளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பச்சை மொளகா சேர்த்துருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயத்த நல்லா நீல வாக்குல நறுக்கிட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ப்ரவுன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தாலே போதும். லைட்டா கலர் மாறுனா கூட போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இது கூடவே வந்துட்டு தக்காளி பழம் வந்து ஒரு 2 தக்காளி பழம் நல்லா பொடுசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இல்ல கொஞ்சம் லைட்டா பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரைய வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்ட தண்ணீல நான் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா, அதில சின்ன ஒரு அந்த கசப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த டேஸ்ட் வந்து உப்பு போட்டு போட்டு வச்சிருந்தா, அது எடுத்துரும். அதுக்காக நான் அப்படி பண்ணுவேன். இஞ்சியும், பூண்டையும் சம அளவு எடுத்து அரைச்சது, நல்லா ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதில ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்ல செய்ற மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வெந்தயக்கீரைய எடுத்துட்டு வேணும்னா கொஞ்சம் சின்னதா நறுக்கிக்கோங்க. இல்லன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கீரை நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரும். அந்த டைம்ல வந்துட்டு நான் 1 கப் அரிசிக்கு 1 1/2லேருந்து 1 1/4 அளவு வரைக்கும் தண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால ஒரு 3 கப் அளவு நான் தண்ணி ஊத்தியிருக்கேன். அது கூடவே உப்பு சேர்த்தாச்சு. அரிசிய வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தான் நான் சேர்க்கிறேன். இப்ப அரிசி தண்ணி கொதிச்ச பிறகு அரிசிய வந்து சேர்த்துறலாம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வெந்த பிறகு குக்கர வந்து மூடி போட்டு விசில் விடுங்க. ஒரு 1லேருந்து 2 விசில் போதும். 2 விசில் மேக்ஸிமம் போதும். சூப்பரா நல்ல உதிரியான மேத்தி புலாவ் ரெடி ஆயிடும். இது கூட வேணும்னா நீங்க வந்து பச்சை பட்டாணி கூட போட்டு சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லாருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். இப்போ நம்மளோட மேத்தி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே வந்து ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து வெங்காயமும், அ அ கேரட்டையும் சேர்த்து வந்து ரைத்தா செஞ்சிருக்கேன். அதையும் வச்சிருக்கேன். இப்போ இந்த புலாவ் கூட இது சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.